கொடுக்க போதுமானவர். அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தின் நிமித்தமாக நமக்கு எல்லாமே ஆசீர்வாதமாய் முடிந்தது. ஹல்லேலூயா. சிறந்த முறையிலே குறை எழுப்பும் சிலுவை இரத்தம் நீர் சிந்தினீரே. சிறந்த முறையிலே குறை எழுப்பும் ஆமென் சிலுவை இரத்தம் நீர் சிந்தினீரே. இரத்த கோட்டைக்குள் வைத்து கொண்டு எதிரி நுழையாமல் காத்து கொண்டு, இரத்த கோட்டைக்குள் வைத்து கொண்டு எதிரி நுழையாமல் காத்து கொண்டு. நன்றி நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. ஆவியானவர் நமக்கு கூடவே இருந்து வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இயேசு சிலுவையிலே ரத்தம் சிந்தினதினால இருளின் அதிகாரத்தை ஆண்டவர் அகற்றிவிட்டார். இயேசு அரசுக்குள்ளாக இப்பொழுது நாம் சேர்ந்து விட்டோம். ஓ நன்றி. இருளின் அதிகாரம் அகற்றி விட்டி, இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டி. இருளின் அதிகாரம் அகற்றி விட்டி, இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டி. உமக்கு சொந்தமாய் வாங்கி கொண்டு உரிமை சொத்தாக வைத்து கொண்டு, உமக்கு சொந்தமாய் வாங்கி கொண்டு உரிமை சொத்தாக வைத்து கொண்டு. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நாமே செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. கர்த்தரை பாடிக்கிட்டே இருக்கணும். கர்த்தருடைய நாமத்தை போற்றி கொண்டே இருக்க வேண்டும். அவர் நமக்கு லைஃபை ஏற்படுத்தினவர், நல்ல வாழ்க்கை ஏற்படுத்தினவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஜீவன் கொடுக்க வந்தவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஏன்னா யோவான் 1:4 சொல்கிறது, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் எப்படிப்பட்டதா இருந்தது? அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனிதனுக்கு ஒளியாக இருந்தது. அந்த ஒளி நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஒளி வந்ததுனால இருள் அகன்று போய்விட்டது. இருளை அகற்றுவதற்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். ஹல்லேலூயா. எனவே இருளின் அதிகாரத்தை ஆண்டவர் அகற்றி விட்டார். பிசாசின் அதிகாரத்தை ஆண்டவர் சிலுவையிலே முறித்து விட்டார். இப்ப அந்த அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்களாமே. அதிகாரத்தை கொடுத்து வாழ வைக்கிறார். உண்டாக கடவுள்னா உண்டாகும். நம்ம சொல்லுகிற காரியத்தை எல்லாம் ஆண்டவர் செய்து முடிக்கிற கர்த்தராய் இப்பொழுது மாறி இருக்கிறார். ஹல்லேலூயா. யோவான் 11:25 சொல்லப்பட்டிருக்கிறது, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன்னா ஜீவனுள்ள தேவன் தான் உயிர்த்தெழுதலுக்குரியவராய் இருக்கிறார். நாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்காளிகளாய் மாறி இருக்கிறோம். ஏன்னா அவர் உயிர்த்தெழுந்தது போல நாம் உயிர்த்தெழ போகிறோம். ஜீவன் தந்த கிறிஸ்து நமக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஜீவனாகிய இயேசு கிறிஸ்து எனக்கு நல்ல வாழ்க்கை அமைத்து கொடுத்ததற்காய் கோடி சோத்திரம் உண்டாகட்டும். எல்லாம் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? ஒரு நல்ல வாழ்க்கைய, ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு அமைத்து கொடுத்திருக்கிறார். ஜீவன் அவரிடத்திலிருந்து தான் வருகிறது. அழிவு அல்லது இருள் பிசாசிடத்திலிருந்து தான் வருகிறது. ஆனா அந்த பிசாசை விரட்டுவதற்கு ஒளி நமக்கு தேவைப்பட்டது. அந்த ஒளியை தேவன் நமக்கு கொடுத்து விட்டார். ஜீவன் அவரிடமே உள்ளது. ஜீவன் இயேசு கிறிஸ்துவிடமே உள்ளது. ஜீவன் அவராலே நமக்கு கிடைக்கிறது. அல்லேலூயா. எல்லாத்தையும் இழந்து போய் கிடந்தோம். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார். ஆண்டவர் நமக்கு எல்லாத்தையும் தந்தார். சொத்தை தந்தார், சுகத்தை தந்தார், எல்லாத்தையும் கொடுத்தார். அல்லேலூயா. ஆண்டவரை பார்க்கும் கண்களை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. நல்ல பாடும் உதடுகளை ஆண்டவர் கொடுத்திருக்காரு. நல்ல சந்தோஷமா ஆண்டவரை மகிழ்ச்சியோடு அவர் நமக்காக மரித்ததுனால அவரை குறித்து நல்லா பாட்டு பாடணும். அல்லேலூயா சொல்லலாமே. எனக்காக ஜீவன் தந்திரே. இப்போ உழைக்கும் கரங்களை நமக்கு தந்திருக்கிறார். அவர் நமக்காக உழைத்து கரங்களிலே கைகளிலே ஆணிகளை என்ன பண்ணா பாய்ச்சும்படியாக
தன்னைத்தானே அர்ப்பணித்தார். அந்த ரத்தம் நமக்குள்ளே இப்பொழுது சுகத்தை கொண்டு வந்திருக்கிறது. அல்லேலூயா. எல்லா பிரஷரும், லோ பிரஷரோ, ஹை பிரஷரோ, எல்லா விதமான சுகரும் இயேசுவின் நாமத்தினால் நிர்மூலமாகட்டும். வியாதியை உண்டத்திலிருந்து எடுத்து போடும்படியாக இயேசு பாடுபட்டார். இப்பொழுது கர்த்தருக்காக ஓடும் கால்களை நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா. கைகளை தட்டி பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா. உழைக்கும் கருங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. உழைக்கும் கருங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. ஆமென். நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். செய்த நன்மை ஆயிரங்கள் நாமே சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. ஆமே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. புதிய உடன்பாட்டின் அடையாளமாய் புனித ரத்தம் நீர் ஊற்றினீரே. புதிய உடன்பாட்டின் அடையாளமாய் புனித ரத்தம் நீர் ஊற்றினீரே. சத்திய ஜீவ வார்த்தையாலே மரித்த வாழ்வையே மாற்றினீரே. சத்திய ஜீவ வார்த்தையாலே மரித்த வாழ்வையே மாற்றினீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்மை செய்தீரே இயேசையா. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. குற்றம் செய்ததால் மரித்திருந்தோம், இயேசுவோடே கூட எழச் செய்தீர். குற்றம் செய்ததால் மரித்திருந்தோம், இயேசுவோடே கூட எழச் செய்தீர். கிருபையினாலே இரட்சித்தீரே, உன்னதங்களிலே உட்காரச் செய்தீர். கிருபையினாலே இரட்சித்தீரே, உன்னதங்களிலே உட்காரச் செய்தீர். நன்றி, நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, தகப்பனே நன்மை செய்தீரே. நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். ஆமென். நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். இயேசுவே செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லியே நாம் பாடிக்கிட்டே இருப்போம். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. ரோமர் 3:23 சொல்லுகிறது, மனிதன் என்னத்தை இழந்தான்? ஜீவனை இழந்து போனான். பாவம் வந்ததுனால மனிதன் ஆவிக்குரிய ஜீவனை என்ன இழந்து போனான். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமைக்கு குறைவாய் போயினோம். தேவ மகிமை நமக்கு கொடுத்தார், அந்த மகிமையை இழந்து போயிருந்தோம், ஜீவனை இழந்து போயிருந்தோம். ரோமர் 6:23 சொல்கிறது, பாவத்தின் சம்பளம் மரணம். இன்னொரு டிரான்ஸ்லேஷன், பாவத்தின் கூலி சாவு. அந்த மரணத்தோடு வாழ்ந்து இருந்தோம். மனிதனுக்குள்ளாக அந்த மரணம் வந்ததுனால பிரிந்து போய் கிடந்தோம். தேவனிடமிருந்து பிரிந்து போய் கிடந்தோம். தேவனோடு வாழாம பிரிந்து போய் கிடந்தோம். அருமையானவர்களே,
ஸ்பிரிச்சுவல் ரீதியா மரணம் வந்தது, ஆவிக்குரிய மரணம், ஆன்மீக மரணம் வந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நித்திய மரணமும் வந்தது. இந்த நிலையில மனிதனை யாரும் காப்பாற்ற முடியவே இல்லை. யாராலும் காப்பாற்ற முடியல. யார்தான் உங்களை காப்பாற்றினது என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். மனிதனை உயிர்ப்பிக்க கிறிஸ்து வந்தா. எல்லாம் சொல்லுங்களே, மனிதனை உயிர்ப்பிக்க கிறிஸ்து வந்தா. யோவான் 3:16, தேவன் உலகத்தை அப்படியே நேசித்தார், தமது ஒரே பேரான குமாரனை நமக்கு கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவன் உலகத்திற்கு அன்பை கொடுத்தார். அவர் நம்மளை நேசித்தார். இயேசு வந்ததின் நோக்கம் என்ன தெரியுமா? பாவிகளை காப்பாற்ற, ரட்சிக்க என்று சொல்லும் பொழுது காப்பாற்றுவதற்காக வந்தார். அல்லேலூயா. பாவிகளாக இருந்த நம்மளை தான் ஆண்டவராகிய தேவன் காப்பாற்றியிருக்கிறார். மனிதனை உயிரோடு கொண்டு வருவதற்காக வந்தார். அதாவது மரித்து போன நிலைமையிலே மனிதன் இருந்தான், அவனை உயிர்ப்பிக்கும்படியாய் இயேசு வந்தார். அல்லேலூயா. அவனுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாய் வந்தார். ஏன்னா எல்லாத்தையும் இழந்து போயிருந்தான், உயிரே இல்லாம இருந்தான். மீண்டுமாக தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். ஜீவன் தந்து நீர் அன்பு குந்தி பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். எல்லாம் சொல்லுங்களே, ஜீவன் தந்து நீர் அன்பு குந்தீர் பாவம் நீங்கிட கழுவி விட்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கி கொண்டு உரிமை சொத்தாக வைத்து கொண்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கி கொண்டு உரிமை சொத்தாக வைத்து கொண்டீர். நன்றி தகப்பனே, தகப்பனே நன்மை செய்தீரே இயேசையா. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. யோவான் 10:11 பார்க்கும்போது சிலுவையிலே ஜீவனை கொடுத்தவர் இயேசு கிறிஸ்து. இயேசு நமக்கு ஜீவனை கொடுக்க சிலுவையில் தன் ஜீவனை கொடுத்தார். அல்லேலூயா. நமக்கு ஜீவன் உண்டாக்கும் பொருட்டாக அவர் நமக்கு ஜீவனை கொடுத்தார். அல்லேலூயா. யோவான் 10:11 சொல்கிறது, நான் அல்ல அப்படின்னு இல்லை, நான் நல்ல மேய்ப்பன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. அருமையானவர்களே, பிசாசானவன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஜீவனை எப்படியாவது பறிக்கிறதுக்கு தான் பார்ப்பான். அவனுடைய வேலை கொல்லுவதும் நம்மளை தேவனிடத்திலிருந்து பிரிப்பதும் தான் அவனுடைய வேலை. ஆனால் நமக்கு ஜீவனை கொடுத்த இயேசு கிறிஸ்து நல்ல மேய்ப்பராக இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, என் இயேசு நல்ல மேய்ப்பர், எனக்காகவே ஜீவனையே கொடுத்தாரு. நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். என் மேய்ப்பன் இயேசு கிறிஸ்து எனக்கு ஜீவனை கொடுத்தார். என்னை நன்றாக மேய்க்கிறார், போசாக்கை தருகிறார், எனக்கு தேவையான அனைத்தையும் கொடுத்து என்னை வாழ வைப்பதற்காக தன் ஜீவனையே கொடுத்தார். அந்த நல்ல தேவனை நாள்தோறும் போற்றி ஆராதிக்க வேண்டியது நம்முடைய கடமை. அல்லேலூயா. நீங்க மரித்து போன நிலைமையில இருக்க வேண்டாம், பயம் வேண்டாம். ஏன்னா தேவன் நம்மளை மீட்டெடுத்து விட்டார். நான் செத்துருவேனே அப்படிங்கிற பயம் வேண்டாம், பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் நம்மை நடத்தி செல்வா. பயம் வேண்டாம், திகில் வேண்டாம், படைத்தவர் நம்மை நடத்தி செல்வா. நமக்கு நம்பத்தக்க ஒரு தகப்பன் உண்டு. நம்பத்தக்க தகப்பனே, நம்பி வந்தே. ஆண்டவரை நம்பி வந்திருக்கிறீங்க, ஒருபோது ஆண்டவர் கைவிட மாட்டார். இன்னைக்கு அநேக பேர் ஆண்டவரை நம்பலங்க, ஆண்டவர் விட்டு விலகி போயிட்டாங்க, அவரை கண்ணால பார்க்கலையேன்னு போயிட்டாங்க. ஆனா எனக்குள்ள இருக்கிற இயேசு என்னை ஒவ்வொரு நாளும் வாழ வைத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. என் வியாதியை நீக்கி போட்டார், எனக்கு சுகத்தை கொடுத்தார், எனக்கு அற்புதத்தை செய்கிறார், என் தேவைகளை சந்திக்கிறார், எனக்கு மீதம் எடுக்க வைக்கத்தக்கதாக கிருபையை செய்கிறார், ஜீவனை தந்திருக்கிறார். நம்முடைய பாவத்துக்காக அவர் மரித்தார், நம்முடைய சாபத்துக்காக அவர் மரித்தார், நம்முடைய இரட்சிப்புக்காக அவர் மரித்தார். 1 பேதுரு 2:24 சொல்லுகிறது, அவர் நம்முடைய பாவங்களை தம்முடைய சரீரத்தில் சிலுவையிலே சுமந்தார். அருமையானவர்களே, இது முக்கியமான வசனம். அவர் நம்முடைய பாவங்களை தம்முடைய சரீரத்திலே சிலுவையிலே சுமந்தார். இயேசு எதெல்லாம் சுமந்தார் என்று நாம் பார்க்கும்போது அநேக காரியங்கள் உண்டு. பாவத்தை சுமந்தார், சாபத்தை சுமந்தார்,
எதையெல்லாம் சுமந்தார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து? சொல்லுங்க பார்க்கலாம். என்னம்மா? அக்கிரமங்களை சுமந்தார். பாவிகளை சுமந்தாரா? சத்தமா சொல்லுங்க. நோய்களை சுமந்தார், பாவங்களை சுமந்தார், வியாதிகளை சுமந்தார், பலவீனங்களை சுமந்தார், சாபங்களை சுமந்தார், அவமானங்களை சுமந்தார், மீறுதல்களை சுமந்தார். இப்படி ஆண்டவர் எல்லாவற்றையும் சுமந்தாரு. எதுல சுமந்தாரு? சிலுவையில தான் சுமந்தாரு. ஆனா இந்த வசனம் சொல்லுகிறது, அவர் நம்முடைய பாவங்களை தம்முடைய சரீரத்திலே சிலுவையிலே சுமந்தார். ஏன் தெரியுமா? அவர் சுமந்து நம்மளை இலகுவாக மாற்றுவதற்காக. சுமை சுமந்து சோர்ந்திருப்போர் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு நித்திய ஜீவனை அளிக்கிறேன், உங்களுக்கு இளைப்பாறுதலை நான் தருகிறேன். ரெஸ்ட் தரேன் உங்களுக்கு. நான் எப்படி தரேன்? ரெஸ்ட், சமாதானத்தை தருகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். நீ சுமக்க தேவையில்ல, நான் சுமக்கிறேன் என்று சுமந்தார். அல்லேலூயா. இனி நீ சுமக்க தேவையில்லை, நான் உனக்காக சுமக்கிறேன் என்று சுமந்தவர் தான் அவர். அல்லேலூயா. இயேசு சுமந்து கொண்டாரே, இனி நான் சுமக்க தேவையில்லை. இயேசு சுமந்து கொண்டாரே, இனி நான் சுமக்க தேவையில்லை. பலவீன சுமந்து கொண்டார், என்னை பலவானாய் மாற்றிவிட்டார். பலவீனம் சுமந்து கொண்டார், என்னை பலவானாய் மாற்றிவிட்டார். என் நோய்கள் சுமந்து கொண்டார், என் துக்கம் ஏற்றுக்கொண்டார். என் நோய்கள் சுமந்து கொண்டார், என் துக்கம் ஏற்றுக்கொண்டார். இயேசுவின் காயங்களால் நான் சுகமாயிருக்கிறேன். அல்லேலூயா. இயேசுவின் காயங்களால் சுகமானேன், நான் சுகமானேன். இயேசு சுமந்து கொண்டாரே, இனி நான் சுமக்க தேவையில்லை. அல்லேலூயா. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். அவர் நம்மளை சந்திக்கிற நேரத்தில் நம்ம வெளியில இருந்துடக்கூடாது. அல்லேலூயா. ஆமா, ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் இருந்துதான் ஆகணும். இருக்கும்போது தான் ஆண்டவர் சந்திப்பார். அப்பனா நீங்க ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு சபைக்குள்ளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. சபை கூடுதலை விட்டுவிடாதிருப்போமாக என்று வேதவசனம் சொல்கிறது. அப்ப சபைக்குள்ள இருக்கும்போது ஆண்டவர் அந்த இடத்துல வந்து நம்ம கூட பேசிக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்களோடு பேசுகிற கர்த்தர் இந்த நாளிலே பயங்கரமான காரியங்களை செய்வார். இயேசு மரித்தார், ஆனால் அவர் 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார். மரணத்தை ஜெயித்தவர் இயேசு கிறிஸ்து. அந்த ஜீவன் அவருக்குள்ளே வந்தது. அந்த ஜீவனாலே நாம் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா மத்த 28:6 சொல்லுகிறது, அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. அதனுடைய அர்த்தம் தான் என்ன? அவர் உயிர்த்தெழுந்தார். அதனுடைய அர்த்தம் என்ன? மரணம் தோற்கடிக்கப்பட்டது. எல்லாம் சொல்லுங்களேன். மரணம் தோற்கடிக்கப்பட்டது, சாத்தான் தோற்கடிக்கப்பட்டான், பாவம் தோற்கடிக்கப்பட்டது. 1 கொரிந்தியர் 15 அதனுடைய 55வது வசனம் சொல்லுகிறது, மரணமே உன் கூர் எங்கே? மரணமே உன் ஜெயம் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? கிறிஸ்துவில் ஜீவன் பெறுகிறவர்களாய் நாம் இருக்கிறோம். எல்லாம் சொல்லுங்களேன். கிறிஸ்துவுக்குள்ளாக ஜீவனை பெறுகிறவர்களாய் நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. யோவான் 5:24 நாம் பார்க்கும்போது, என் வார்த்தையை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாய் இருப்பான். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களுக்கு தான் நித்திய ஜீவன் உண்டு. அவர்கள் பரலோகத்துக்குரியவர்களாய் இருக்கிறார்கள். யார் ஜீவனை பெறுவார்கள்? இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் ஜீவனை பெறுவார்கள். மனம் திரும்புகிறவர்கள் ஜீவனை பெறுவார்கள். 3வது, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறவர்கள் ஜீவனை பெறுவார்கள். 2 கொரிந்தியர் 5:17 சொல்லுகிறது, யாராவது கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஜீவனை பகிர வேண்டிய கிறிஸ்தவர்கள் நாம் ஜீவனை பகிர வேண்டும். எனக்குள்ளே இருக்கிற கிறிஸ்துவை நான் என்ன பண்ணணும்? பகிர வேண்டும், மற்றவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். நான் நல்லா இருக்கிறது போல நீங்களும் நல்லா இருன்னு சொல்வதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் மத்த 28:19 சொல்லுகிறது, நீங்கள் போய் எல்லா ஜாதிகளையும் சீசராக்குங்கள் என்று சொல்லியிருக்கிறார். இயேசு நமக்கு ஜீவனை கொடுத்தார், அதை நாம் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். அப்போஸ்தலர் 4:12 சொல்லுகிறது, ரட்சிப்பு வேறு ஒருவராலும் இல்லை, இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் ரட்சிப்பு. அருமையானவர்களே, நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இயேசு ஜீவனுடைய ஆதாரமாக இருக்கிறார், ஜீவனுடைய தந்தையா இருக்கிறார், நித்திய ஜீவனை கொடுப்பார். யோவான் 14:6 சொல்லுகிறது, நானே வழியும் சத்தியமும்
ஜீவனுமாயிருக்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, ஜீவன் தந்த கிறிஸ்துவை குறித்து இப்பொழுது மார்கரெட் வந்து முன்னாடி பேசுவாங்க. நான் ஒரு சில காரியங்களை மட்டும் பேசினேன். கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. சுருக்கமாக நாம் கேட்போம். 1 யோவான் 5:12 குமாரனை உடையவன் எப்படிப்பட்டவன்? ஜீவன் உடையவன் என்று நாம் பார்க்கிறோம். ஜீவனை கொடுக்கிற ஆண்டவர் நமக்குள்ளாக இருப்பாராக. இப்பொழுது இன்ட்ரோடக்ஷனாக அந்த காரியங்கள்லாம் நான் பேசிட்டேன். இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்போம். கண்களை மூடுவோம், நாம் ஜெபம் பண்ணுவோம். எழுந்து நிற்போமா ஒரு நிமிஷம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஜீவனை கொடுக்கிற ஆண்டவரே, சிலுவையிலே ஆண்டவரே நீர் எங்களுக்காக கொடுத்ததற்காய் நன்றி. ஜீவனை கொடுத்ததற்காய் நன்றி. எங்கள் பாவங்களை மன்னித்ததற்காய் நன்றி. நித்திய ஜீவனை எங்களுக்கு தந்ததற்காய் நன்றி. உமோடு நடக்க எங்களுக்கு உதவி செய்ததற்காய் நன்றி. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் பொறுப்படுத்தி நடத்துங்க. அல்லேலூயா. தேவன் எங்களுக்கு ஜீவனை கொடுத்ததற்காய் நன்றி. நித்திய ஜீவனை எங்களுக்கு தந்ததற்காய் நன்றி. எட்டர்னல் லைஃபை தந்து வாழ வைத்ததற்காய் நன்றி. கோடி ஸ்தோத்திரங்கள் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்படியே நாம் அமர்ந்து கொள்ளலாம். மீண்டுமாக நாம் வார்த்தைகளை கேட்போம். ஜீவன் தந்த கிறிஸ்து நமக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தராகிய தேவன் தாமே இந்த சிலுவை தியான கூட்டத்தினுடைய 16வது நாளிலும் கர்த்தராகிய தேவன் நம்மை கூட்டி வந்திருக்கிறார். கர்த்தராகிய தேவனுக்குள்ளாக நாம் ஒவ்வொரு நாளும் பலனடையும்படியான வார்த்தைகளை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் கூட ஜீவன் தந்த இயேசுவை குறித்து இன்றைய நாள் நாம் பார்க்க போகிறோம். கர்த்தராகிய தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்திலே மனிதனாக வந்தார், அதை நாம் முதலாவதாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா மற்ற மதத்தை சேர்ந்த கடவுள்கள் என்ற பெயரில் இருக்கக்கூடியவர்களை பார்க்கும்போது அவர்கள் இந்த உலகத்திலே மனிதனாக இருந்தவர்களை தான் ஏதோ ஒரு சில காரியத்திற்காக அவர்கள் கடவுளாக வைத்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ பாருங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான் கடவுள் ஸ்தானத்தில் இருந்து பூமிக்கு இறங்கி வந்த மனிதனாக அவர் இருக்கிறார். மனிதன் ரூபம் எடுத்து மனிதனைப் போலவே அவர் பிறந்து தேவனுடைய ஸ்தானத்திலிருந்து இருந்தவர் நமக்காக இந்த உலகத்திலே வந்தார். எதற்காக அவர் வந்தார் என்று சொன்னால், அவர் ஜீவனை கொடுப்பதற்காக தான் இந்த உலகத்திற்கு வந்தார். அவர் தம்முடைய ஜீவனை கொடுத்து நம்முடைய ஜீவனை ரட்சிப்பதற்காக, அதாவது ஆதாம் ஏவாள் மூலமாக ஏதேன் தோட்டத்திலே உண்டான பாவத்தினாலே ஆதாமானவனும் ஏவாளும் மரித்து போயிருந்தார்கள். அந்த மரணத்தின் நின்று அவர்களை மீண்டுமாக உயிர்ப்பிக்க வேண்டும். அந்த மரணத்தின் நின்று அவர்களை மீண்டுமாக வெளிக்கொண்டு வந்து தம்முடைய கருத்திற்குள்ளாக அவர்களை வைக்க வேண்டும். தம்மோடு உறவாடி கொண்டிருந்த அவர்கள் தம்மை விட்டு பிரிந்து போயிருக்கிறார்கள். அவர்கள் மீண்டுமாக தம்முடைய உறவுக்குள்ளாக கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? இந்த உலகத்திற்கு வந்தார். பாருங்க, பாடுபட்ட சிறுவம் என்று சொல்லி வைத்து கொண்டு அதை பார்த்து என்ன செய்கிறாங்க? கண்ணீர் சிந்தி கொண்டு இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து வந்ததே எதற்காக தான்? பாடுபடுவதற்காக தான். சிலுவையில் ஜீவனை கொடுப்பதற்காக தான் வந்தார். அவர் சிலுவையில் தன்னுடைய ஜீவனை கொடுக்கலைன்னா இன்றைக்கு நாம் என்ன செய்ய முடியாது? பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக நுழைய முடியாது. மரித்த பிறகு நமக்கு ஒரு வாழ்க்கை உண்டு. அந்த வாழ்க்கை நித்தியமான வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பது இந்த உலகத்திலே தான் நாம் செய்ய முடியும். அப்போ நித்திய ஜீவனுக்குள்ளாக பரலோகத்திற்குள்ளாக நாம் போக வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே நாம் கழுவப்பட்டிருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து மரித்ததின் மூலமாக தான் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நித்திய ஜீவனுக்குள்ளாக நம்ம போகிறோம். அப்போ பாருங்கள், கர்த்தர் ஜீவனை கொடுப்பதற்காக தான் இந்த உலகத்திற்குள்ளே அவர் வந்தார். யோவான் 3:16 வாசிக்கிறோம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்போ அவரை விசுவாசிக்கிறவர்கள், அதாவது தேவனுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க? கெட்டு போக மாட்டாங்க. அவர்கள் நித்திய ஜீவனை அடைவாங்க. அந்த நித்திய ஜீவனை அடையும்படிக்காக அவரை தந்தருளி, எவரை? இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி பார்க்குறப்ப ஜீவனை கொடுப்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். அவர் வந்தது
ஒரு குறிப்பிட்ட நாட்கள் ஊழியத்தை முடித்துவிட்டு தன்னுடைய ஜீவனை கொடுத்து சிலுவையில் அறையப்பட்டு நம் பிதாவின் இடத்திலே செல்ல வேண்டும் என்பதற்காகவே தான் அவர் இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்து வந்தார். அப்போ அதை நினைத்து நம் சந்தோஷப்பட தான் வேண்டுமே தவிர அதை குறித்து என்ன செய்யக்கூடாது, ஒருபோதும் துக்கமாக இருக்கக்கூடாது. ஆனாலும் நாம் அவருடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதலை அநேகருக்கு அறிவிக்கக்கூடிய பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். அப்போ ஜீவனை அளிக்க, ஜீவனை கொடுக்க, நம்மை பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து நம்மை ரட்சிப்பதற்காக இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார், இந்த உலகத்திற்கு வந்தார். முதலாவதாக நாம் பார்க்க போகிறோம் மத்தேயு 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 20:28. அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். மனுஷகுமாரனா இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து ஊழியம் கொள்ளும்படி வரல, அதாவது அவருக்கு நாம் பணிவிடைகள் செய்யணும், அவரை நாம் அவருக்கு ஊழியம் என்றால் அதாவது பணிவிடைகள் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அவர் வராமல் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்க அவர் என்ன செஞ்சார், வந்தார் என்று சொல்லி, ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்போ பாருங்க, அவர் நமக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்ததின் நோக்கம் நம்முடைய ஜீவனை மீட்டு கொள்வதற்காக. அப்போ ஜீவனை கொடுக்கவே தான் அவர் வந்தார் என்று சொல்லி நம்ம இந்த வசனத்தில் பார்க்குறோம். யோவான் 10ஆம் அதிகாரம் 11 மற்றும் 15ஆம் வசனத்தை வாசிப்போம். யோவான் 10:11-15. நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். பாருங்க, ஒரு மேய்ப்பனை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த மேய்ப்பனிடம் அநேக ஆடுகள் இருக்கும். நம்ம ஒரு ஊமையில் கூட நம்ம வாசிக்கும் போது ஒருவனிடம் 100 ஆடுகள் இருந்தால் அந்த ஆடுகளிலே ஒன்று காணாமல் போனால் என்ன செய்வான், நம்மள்கிட்ட தான் இன்னும் 99 இருக்குல்ல, ஒன்று தானே போச்சு, போனால் போட்டுன்னு இருப்பானா, இருக்க மாட்டான். அந்த 99 ஆடுகளையும் பத்திரமாக அடைத்து வைத்து விட்டு அந்த காணாமல் போன ஒரு ஆட்டை தேடி கண்டுபிடிப்பான். கண்டுபிடிக்கிற வரைக்கும் அவன் என்ன செய்ய மாட்டான், ஓயவே மாட்டான். கண்டுபிடிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் என்ன செய்வான், பக்கத்து வீட்டுக்காரர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு நல்லா விருந்து வைப்பான், சந்தோஷப்படுவான். நான் சந்தோஷப்படுறேன், எனக்கு காணாமல் போன ஆட்டை நான் கண்டுபிடிச்சிட்டேன், நீங்கள் என்ன செய்யுங்க, என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்று சொல்லுவான். அதுபோல் இயேசு கிறிஸ்து நமக்கு நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். நாம் வழி தவறி போவதையோ திசை மாறி போவதையோ அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படியாமல் நம் இஷ்டம் போல அலைவதையோ அவர் விரும்பலை. அதனால தான் அவர் என்ன செஞ்சார், நம்முடைய ஜீவனை கொடுத்தாவது இந்த பிள்ளைகளை என்ன செய்வோம், நம்ம மீட்டுக்கொள்வோம். ஏன்னா வழி தவறி போன ஆடுகளைப் போல ஜனங்கள் காணப்பட்டாங்க. தீர்க்கதரிசனுடைய வார்த்தைகளுக்கும் கீழ்ப்படியாமல் ஜனங்கள் எப்படி இருந்தாங்க, வழி தவறி போன ஆடுகளைப் போல, திசை தெரியாத ஆடுகளைப் போல அலைந்து கொண்டிருந்தாங்க. இதை தான் பார்த்த தேவனானவர் என்ன செஞ்சார், அவருடைய குமாரனை இயேசு கிறிஸ்துவை கொடுத்தார். இயேசு கிறிஸ்து எப்படி ஒரு மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுப்பானோ, ஆடுகளின் மேலே தன்னுடைய உயிரையே வைத்திருப்பானோ, ஆடுகளின் மேலே மிகவும் கரிசனையாக இருப்பானோ, அதே போல இயேசு கிறிஸ்துவ என்ன பண்ணாரா, நம்ம மேலே கரிசனையாக இருந்து நமக்காக என்ன செஞ்சார், அவர் ஜீவனையை கொடுத்தார். என்னுடைய பிள்ளைகள் வழி மாறி போயிடக்கூடாது, நான் உயிரை கொடுத்தாவது என்ன செய்வேன், என் பிள்ளைகளை மீட்டுக்கொள்வேன், பிசாசின் கரத்திலிருந்து நான் மீட்டுக்கொள்வேன். அப்படியே அவர்கள் மரித்து போவதை நான் விரும்ப மாட்டேன். என்னுடைய ஜீவனை கொடுத்தாவது அவர்களை என்ன செய்வேன், நான் என்னுடைய கரத்திற்குள்ளாக நான் சேர்த்துக்கொள்வேன் என்று சொல்லி அவர் என்ன பண்ணார், ஒரு நல்ல மேய்ப்பராக நம்மை தேடி அவருடைய மந்தைக்குள்ளாக சேர்த்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் அவருடைய மந்தைக்குள்ளாக இப்பொழுது சேர்க்கப்பட்டிருக்கோம். இன்னும் வழி தவறி போய் திசை மாறி போய் திரிந்து கொண்டு இருக்கக்கூடிய ஆடுகள் ஏராளம் இருக்கிறாங்க. அவர்களும் இந்த மந்தைக்குள்ளாக என்ன பண்ண வேண்டும், சேர்க்கப்பட வேண்டும். அப்போ பாருங்க, தேவனாகிய கர்த்தர் நல்ல மேய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்துவை நம்மை மேய்ப்பதற்காக அவர் கொடுத்திருக்கிறார். அவர் என்ன பண்ணுகிறாரா, இங்கே நம்ம வாசத்தில் 11ஆம் வசனத்தில், நானே நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிற ஒரு மேய்ப்பன்னா ஒரு நல்ல மேய்ப்பனாக இருக்க முடியும். அதில் தொடர்ந்து நம்ம வாசிக்கும் போது, மேய்ப்பனாய் இராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தம் அல்லாதவனுமான கூலியால் ஓனாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு
ஓடி போகிறான். அப்பொழுது ஓநாய் ஆடுகளை பிரி அவைகளை சிதறடிக்கும். பாருங்க, மேய்ப்பன ஆடுகள் மேய்ந்து கொண்டு இருக்கிறது. யாராவது ஒருவர் அந்த வழியாக போகிறாங்க, அந்த வழியில் ஓநாய் வருது அப்படின்னா இவங்க என்ன செஞ்சுருவாங்க? தப்பிச்சு ஓடி போயிடுவாங்க. ஒருவேளை ஓநாய் நம்மளை வந்து பீறி போட்டுருச்சுன்னா என்ன செய்யறதுன்னு. அல்லது கூலிக்கு ஆடு மேய்ப்பாங்க பாருங்க, அவங்களாம் என்ன செய்வாங்கன்னா, அந்த கூலியால் என்ன செய்வாங்க, ஓநாய் வரதை பார்த்துட்டு ஆடுகளை விட்டுட்டு என்ன செஞ்சிருவான்? ஓடிடுவான். நம்ம உயிர் பொழைச்சா போதுண்டா, இந்த கூலிக்காக நம்ம உயிரை விடுறதா அப்படின்னு. ஆனால் மேய்ப்பன் அப்படி இருப்பாரா? ஒரு ஆடுகளுக்கு சொந்தமான ஒரு நல்ல மேய்ப்பன் என்ன செய்ய மாட்டார்? அப்படி இருக்க மாட்டார். அப்போ பாருங்கள், கர்த்தராகிய தேவன் இந்த சபை என்கிற மந்தைக்குள்ளாக உங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். அப்போ நம்முடைய நல்ல மேய்ப்பராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அடங்கி நாம் காத்திருக்கும் போது அவர் என்ன செய்வார்? நம்மை நல்ல முறையிலே அவர் மேய்க்கிறவராக இருக்கிறார். ஆடுகளின் சத்தத்திற்கு செவி கொடுக்காதவர்களை மேய்ப்பருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காதவர்கள் எப்படி இருப்பாங்க? திசை மாறி தான் போவாங்க. இன்னைக்கு அப்படி தான் அநேக ஜனங்கள் திசை மாறி இருக்கிறாங்க. மேய்ப்பர் கொடுத்திருக்கக்கூடிய இந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் ஜனங்கள் என்ன செஞ்சுருக்காங்க? திசை கெட்டு போன வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்காங்க. தொடர்ந்து வாசிக்கும் போது, கூலிக்காக வேலை செய்கிறவனாகையால் ஓடி போகிறான், ஆடுகளுக்காக அவன் கவலைப்படான். அவன் தன்னுடைய சொந்த காசை போட்டு ஆடுகளை வாங்கியிருந்து அவனை தன்னுடைய சொந்த வீட்டில் அதை பராமரித்து தன்னுடைய சொந்த உழைப்பினாலேயே அதுகளுக்கு தண்ணி காட்டி இற போட்டு அப்படின்னா அந்த ஆடுகளை பற்றின ஒரு கரிசனையாக அவனுக்கு இருக்கும். அவன் என்ன செய்கிறான்? இன்றைக்கி இந்த மந்தையில் வேலை இல்லைன்னா நாளைக்கு இன்னொரு மந்தையில் வேலை இருக்க போகுது. அப்போ இங்கே வேலை இல்லைன்னா இன்னொரு இடத்துல அவன் கூலி வாங்கிட்டு வேலை செய்ய போகிறான். அப்போ அந்த ஆடுகள் மேலே அவனுக்கு என்ன இருக்காது? ஒரு கரிசனை இருக்காது. அப்போ பாருங்கள், அதனால் அவன் என்ன செய்கிறான்? ஓநாய் வரும்போது ஆடுகளை விட்டுட்டு ஓடி போயிடுறான். ஆனால் இயேசு சொல்கிறாரு, நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன், ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். பாருங்க, நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போல அவருடைய வேலைக்காக நான் மட்டும்தான் தகுதியான ஒரு பாத்திரம் என்பதை யார் அறிந்திருக்கிறது? பிதா அறிந்திருக்கிறார். அதுபோல உங்களையும் யார் யாரெல்லாம் என்னுடைய ராஜ்யத்திற்கு தகுதியானவர்கள் என்பதை அறிந்து நான் என்ன செஞ்சுருக்கேன்? உங்களை இந்த மந்தையில் சேர்த்திருக்கிறேன். நான் உங்களை அறிந்திருக்கிறது போலவும் நீங்கள் 15 வாசிக்கிறோம் பாருங்க, நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். இப்போ ஆடு இருக்குது அப்படின்னா ஆடு கூட்டமாக போய்கிட்டே இருக்குது. நாம் அதனுடைய மேய்ப்பன் கிடையாது, யாரோ ஒரு மேய்ப்பன் இருக்கிறாங்க. அந்த ஆடுகளுக்கு சொந்தக்காரனான மேய்ப்பர் இருக்கிறாங்க. இப்போ அந்த மேய்ப்பர் இருக்கிறாங்க, நம்மளும் போயிட்டுருக்குறோம். நம்ம ஏதாவது சவுண்ட் விட்டோம்னா அந்த ஆடு கீழ்ப்படியுமா? அந்த ஆட்டுக்கு தெரியாது. காதெல்லாம் நல்லா கேட்கும், ஆனால் தெரியாது, அந்த சத்தம் அதுக்கு தெரியாது. ஏதோ ஒரு சத்தம், அது நம்முடைய மேய்ப்பன் சத்தம். ஆனால் மேய்ப்ப ஒரு சின்ன சத்தம் விட்டோன்னே என்ன செய்யும்? ஆடுகள் அதற்கு கீழ்ப்படியும். அந்த மேய்ப்பனுடைய பாஷை யாருக்கு மட்டும்தான் தெரியும்? ஆடுகளுக்கு மட்டும்தான் தெரியும். அப்போ பாருங்கள், நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன் என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார். அப்போ நாம் கர்த்தருடைய குரலை அறிந்தவர்களாக நாம் காணப்பட வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அப்பொழுது தான் நாம் உலகத்திலே பாதுகாக்கப்பட்டு இருப்போம். இப்போ மேய்ப்பனுடைய சத்தத்திற்கு செவி கொடாமல் வேறு யாருடைய சத்தத்தையாவது கேட்டு அந்த ஆடு ஓடி போச்சுன்னா அடுத்த நாள் எங்கே தான் இருக்கும்? பிரியாணி சட்டியில் தான் இருக்கும். உண்மையா இல்லையா? அடுத்த நாள் பிரியாணி சட்டியில் தான் இருக்கான். அவன் என்ன செஞ்சிருவான்? ஐயோ, நம்ம வச்சுருந்தோம்னா எப்படியாவது கண்டுபிடிச்சி தூக்கிட்டு போயிடுவாங்கன்னு உடனே என்ன செஞ்சிருவான்? அடித்து காலி பண்ணிடுவான். ஆனால் மேய்ப்பனுடைய சத்தத்துக்கு ஆடுகள் கீழ்ப்படிந்திருந்தால் அதற்கு என்ன கிடைக்கும்? ஒரு நல்ல போஷாக்கு கிடைக்கும், நல்ல பாதுகாப்பு உண்டாயிருக்கும். தாவீது சொல்கிறார் இல்லையா, ஆடுகளை மேய்க்கிறவர் தான் தாவீது. இந்த தாவீது சொல்லும்போது கர்த்தர் தாவீதை பழக்கப்படுத்தினார். வனாந்தரத்திலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போது கர்த்தராகிய தேவன் பழக்கப்படுத்தினார். ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனே அவர் சிம்மாசனத்தில் அமரலை. ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகும் தாவீது என்ன பண்ணார்? ஆடுகளை மேய்த்து கொண்ட ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு தான் அவர் என்ன செஞ்சார்? அரசனையில் அமர்ந்தார். அப்போ அது வரைக்கும் அந்த ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போது கர்த்தராகிய தேவன் அந்த தாவீதுக்கு பயிற்சியை கொடுத்தார். எப்படிப்பட்ட பயிற்சி என்றால், சிங்கத்தை அனுப்பி கரடியை அனுப்பி அவர் என்ன செஞ்சார்? பயிற்சியை கொடுத்தார். இந்த சிங்கத்தை அனுப்பும்போது அவன் எப்படி இருக்கிறான்?
ஆட்டை காப்பாற்றுறானா இல்லை ஆட்டை விட்டுட்டு ஒடியாந்துறானா? கரடியை அனுப்பி பார்ப்போம். கரடியை அனுப்பும்போது அவன் ஆட்டை பாதுகாக்கிறானா அந்த கரடிகிட்ட இருந்து, இல்லை அங்கேருந்து ஆட்டை விட்டுட்டு இவன் மட்டும் தப்பிச்சே முளைச்சேன்னு ஒடியாந்துறானா? ஏன்னா அந்த சின்ன விஷயத்தில் கர்த்தர் அவனுக்கு பயிற்சி கொடுத்தது நிமித்தமாக தான் பெரிய இஸ்ரவேல் சாம்ராஜ்யத்தையே தாவீதால் ஆட்சி செய்ய முடிந்தது. இப்போ பாருங்க, கர்த்தராகிய தேவன் பயிற்சி கொடுக்கிற ஒரு நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். அப்போ தாவீது ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போது கரடி, சிங்கம் எல்லாம் வந்தபோது என்ன செஞ்சார்? அவனுடைய வாயை கிழித்து போட்டு ஆடுகளை அவர் காப்பாற்றினார். அப்போ அவர் தான் நல்ல மேய்ப்பனாக இருக்க முடியும். ஆடு எப்படி போனால் என்ன என்று சொல்லுகிறவர்கள் நல்ல மேய்ப்பனாக இருக்க முடியும். அதே போல் மேய்ப்பனுடைய சத்தத்திற்கு ஒரு ஆடு கீழ்ப்படிந்து இருந்தால் மட்டும்தான் அது பாதுகாப்பாக இருக்க முடியும். மேய்ப்பனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் வேறு யாருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தாலோ அவனுடைய ஜீவன் போயிடும். அப்போ நமக்காக ஜீவனை தந்த இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைகளுக்கு, அந்த நல்ல மேய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படியும் போது மட்டும்தான் நமக்கு பாதுகாப்பான சூழ்நிலை எப்பொழுதுமே நமக்கு உண்டாயிருக்கும். அதை நாம் ஒருபோதும் மறந்து விடக்கூடாது. ஏன்னா நானே நல்ல மேய்ப்பன், ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்க வந்தேன் என்று சொல்லுகிறார். அப்போ நல்ல மேய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கருத்திற்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். இங்கு நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நம் ஒவ்வொருவருடைய உள்ளிந்திரியங்களை அறிந்தவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நாம் எல்லாரும் யாருடையவைகள்? அவருடையவர்கள். அவருடையவர்களாகிய நம்மை இயேசு கிறிஸ்து நன்றாக அறிந்திருக்கிறார். என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நாம் இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறோமா? நமக்காக ஜீவனை தந்த இயேசு கிறிஸ்து நம்முடைய உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்குமாக நம்முடைய எல்லா காரியங்களையும் அவர் அறிந்திருக்கிறார். அடுத்த நிமிடம் நம்ம என்ன வார்த்தை நம்ம பேசுவோம் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். இருதயத்திலே சொல் பிறவா முன்னே அதை அறிந்திருக்கிற தேவனை நாம் நம்முடைய இரட்சகராக கொண்டிருக்கிறோம். நாம் தேவனை அறிந்திருக்கிறோமா? இந்த சிலுவை தியான கூட்டத்திலே நாம் அதை ஆராய்ச்சி செய்ய வேண்டும். நம்முடையவர், அதாவது நம்முடையவர் இயேசு கிறிஸ்து, நம்மை அவர் அறிந்திருக்கிறார். அவர் சொல்றார் இல்லையா, நான் என்னுடையவைகளை அறிந்தும் அப்படின்னு சொல்றார். அப்ப நம்மை அறிந்திருக்கிறவர் கர்த்தராகிய தேவன். நாம் அவரை அறிந்திருக்கிறோமா? அவர் விசுவாசத்தோடு சொல்லுகிறார், என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன் என்று சொல்லி. நாம் அவருடையவர்களாக இருந்தால் மட்டும்தான் அவர் யார் என்பதையும், அவருடைய குரல் என்ன என்பதையும், அவர் என்ன பேசுகிறார் என்பதையும் நாம் அறிய முடியும். அதை நாம் முழுவதுமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இதில் கடைசியாக பார்க்கும்போது ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆடுகளாகிய நமக்காக அவர் என்ன செய்கிறாரா? ஜீவனையும் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஜீவனை கொடுக்கிற இயேசு நாம் என்னத்தை கொடுக்கிறோம் அதை நாம் உணர்ந்து செய்கிறவர்களாக வேண்டும். இந்த 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். பாருங்க, அவர் தம்முடைய ஜீவனையே நமக்காக கொடுத்ததினாலே அவர் நம்மேல் வைத்த அன்பு இன்னதென்று நாம் அறிந்திருக்கிறோம். இப்போ நாம் அவருடைய ஆடுகளாக இருக்கிறதுனாலே நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? அவருடைய குரலை அறிந்து நாம் செயல்படுகிறோம். அப்போ அவருடைய அன்பை நாம் புரிந்திருக்கிறோம். எனக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறாரே, அவருக்காக நான் என்ன செய்யணும் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் அவருடைய குரலை கேட்காத வேறு யாரோ ஒரு மேய்ப்பருடைய குரலை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஜனங்கள் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறாங்க. நல்ல புல் கிடைக்காம, நல்ல தண்ணீர் கிடைக்காம, நல்ல போஷாக்கு கிடைக்காம, நல்ல பாதுகாப்பு கிடைக்காம என்ன செய்யறாங்க? சுற்றி திரிந்து கொண்டு இருக்கிறாங்க. அப்ப இந்த வசனத்துல பார்க்கிறோம், அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். அவருடைய அன்பு எவ்வளவு என்று நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? அறிந்திருக்கிறோம். அவருடைய அன்பு நீளம் அகலம் எல்லை காணா அன்பாக இருக்கிறது. அகலம் ஆழம் நீளம் உயரம் எல்லை காணா அன்பு அவருடைய அன்பு. ஏன்னா பாவிகளாகிய நமக்காக பாவமில்லாத அவர் தம்முடைய ஜீவனையே ஒப்பு கொடுத்தார். அப்போ அந்த அன்புக்கு எல்லை இருக்கா? எல்லையே இல்லை.
அப்போ பாருங்க, நாம் என்ன செய்ய வேண்டும்? சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கு. ஜீவனை கூட உயிரை விடுறதில்லை. எப்படியாவது பிரயாசப்பட்டு நம்முடைய குடும்பத்தில் உள்ள நம்முடைய உற்றார் உறவினர் உள்ள ரட்சிக்கப்படாதவர்களை என்ன செய்யணும்? கர்த்தருக்குள்ளாக, ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ளாக, இந்த மந்தைக்குள்ளாக அவர்களை சேர்க்க வேண்டும். இறுதியாக ஒரு வசனத்தை வாசிப்போம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். லூக்கா 23:46 வாசிப்போம். லூக்கா 23:46. இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார் என்று சொல்லி பார்க்குறப்ப, ஜீவனை அவர் என்ன செஞ்சார்? நமக்காக கொடுத்தார். அங்கே இறுதியாக சொல்றல, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி மகா சத்தமாய் கூப்பிட்டார். பிதாவின் இடத்துல, தன்னுடைய தகப்பன் இடத்துல அவருடைய ஆவியை ஒப்பு கொடுக்கிறார். ஒப்பு கொடுத்து அவர் என்ன செய்தார்? ஜீவனை விட்டார் என்று சொல்லி பார்க்குறோம். ஏன்னா தேவனிடத்திலிருந்து வந்தவர் அவர். அதனால தேவனிடத்துல என்ன செய்கிறார்? தன்னுடைய ஆவியை அவர் ஒப்பு வைக்கிறார். அப்போ நேற்றைய நாளில் நம்ம முடிந்தது என்று சொல்லி தலைப்பில் பார்த்தோம். அப்போ பாருங்க, தேவன் அவருடைய திட்டத்தின்படியாக எதற்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு அனுப்பினாரோ அந்த திட்டத்தை எல்லாவற்றையும் செயல்படுத்தி முடித்தவராக அவர் என்ன செய்தார்? பிதாவே, உம்முடைய கரங்களில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய ஜீவனை அவர் ஒப்பு கொடுத்தார். தன்னுடைய ஜீவனை அவர் விட்டார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். இப்போ இது எல்லாவற்றிற்கும் காரணம் நாம் அவருடைய ஆடுகளாக இருக்கிறதுனாலே, நம்மை அவர் அறிந்திருக்கிறதுனாலே நமக்காக என்ன செய்தார்? அவர் ஜீவனை கொடுத்தார். அவர் ஜீவனை கொடுத்ததுனாலே அவருடைய அன்பு இன்னதென்று என்ன செஞ்சுருக்கிறோம்னா உணர்ந்திருக்கிறோம். இந்த நாளிலே இயேசு கிறிஸ்து நமக்கு ஜீவனை கொடுக்க வந்தார் என்ற தலைப்பிலே நாம் பார்த்துருக்கிறோம். நாளைய நாளில் மீதமுள்ள காரியங்களை நாம் பார்க்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. இப்பொழுதும் கூட நம்ம ஜெபித்து நம்ம முடிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எங்களை நேசித்து எங்களுக்காக, பாவிகளாய் எங்களுக்காகவும் உம்முடைய ஜீவனை கொடுத்த எங்கள் அன்பான தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிற ராஜா, இதோ நித்திய ஜீவனை அளிக்க வந்தேன் என்று சொல்லி, ஜீவனை கொடுக்க வந்தேன் என்று சொல்லி அந்த வார்த்தையை நீ நிறைவேற்றின தேவனாக நீர் இருக்கிறீரே தகப்பனே. ஜீவன் தந்து எங்கள் மேலே நீர் அன்பு குந்தீரே தகப்பனே. இதோ உம்முடைய ஜீவனை எங்களுக்காக நீர் தந்ததினாலே நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பு எவ்வளவு என்பதை நாங்கள் புரிந்து கொண்டிருக்கிறோமே தகப்பனே. இதோ தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்துள்ள இவ்வளவாய் உலகத்தில் அன்பு குந்தார் என்று பார்க்கிறோமே. இதோ நித்திய ஜீவனை பாவிகளாகி எங்களுக்காக நீர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறீரே தகப்பனே. இதோ நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்கின்ற நாட்களிலே பாவிகளாகி எங்களுக்காக மரித்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு நீதிமான்களாக மாற்றப்பட்டு இருக்கிறதுனாலே உம்முடைய அன்பு எவ்வளவு விலையேற பெற்றது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் தகப்பனே. இதோ உமக்குள்ளாக நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கனி கொடுக்கக்கூடிய வாழ்க்கை வாழ நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. அப்பா, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக, பாவிகளாகிய நாங்கள் நித்திய ஜீவனுக்குள்ளாக வர வேண்டும் என்பதற்காக உம்முடைய ஒரே பேரான குமாரனையே எங்களுக்காக நீர் ஒப்பு கொடுத்தீரே தகப்பனே. இதோ உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கும் இயேசு கிறிஸ்துவானவர் தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்து கீழ்ப்படிந்தாரே தகப்பனே. இந்த அன்பை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் கர்த்தராகிய தேவன். அப்பா, இன்னும் எங்களுக்காக நீர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறதே தகப்பனே. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அப்பா, ஜீவன் கொடுத்த இயேசுவுக்காக நாங்கள் எங்களுடைய மரண பரியந்தம் ஊழியம் செய்ய கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க தகப்பனே. ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்க வந்தேன் என்று சொன்ன தேவன், எங்களுடைய நல்ல மேய்ப்பராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உம்முடைய ஆடுகளாக நாங்கள் இருக்கிறோம். உம்முடைய சத்தத்தை கேட்டு உம்முடைய சித்தத்தை செய்ய எங்களை இந்த சிலுவை தியான கூட்டத்திலே அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க, தடைகளை எல்லாம் எடுத்து போடுங்க. வந்திருக்கக்கூடிய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க தகப்பனே. பிள்ளைகளுக்குள்ளாக அப்பா, இந்த செய்தியின் மூலமாக இன்னும் ஆழமான விசுவாசத்தை நிர்வாகிக்க செய்யும்படிக்காக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் வலிமையான காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன்.